கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவ அதிர்ச்சியில் இருந்து இன்னும் தமிழகம் மீளவில்லை. கரூரில் இன்னமும் மரண ஓலம் கேட்கிறது. பலரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிலரது நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த சம்பவத்தை வைத்து கட்சிகள் அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டன. தாவேக விஜய்தான் காரணம் என்கிறது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்போ திமுகவின் சதியால் தான் கோர சம்பவம் நடந்தது என்கிறது. இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. சோசியல் மீடியாவிலும் சம்பவம் பற்றி பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே வதந்தி பரப்பியதாக 25க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கைது நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்த பரபரப்பான நேரத்தில் தாவேகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் வெளியிட்ட கருத்து கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திமுக அரசை வசைபாடி எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்ட அறிக்கை. சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது. இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதேபோல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்கப் போகிறது. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் என்று அந்த அறிக்கையில் கூறியிருந்தார். நேபாளத்தில் ஜென்சி தலைமுறையினர் நடத்திய போராட்டத்தால் அங்கு அரசாங்கம் கவிழ்ந்தது. புதிதாக இடைக்கால அரசு பொறுப்பேற்றுள்ளது. அதேபோல் ஒரு புரட்சி தமிழகத்திலும் வெடிக்கும் என்று ஆதவ் சொன்னதற்கு பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வலுத்தது. வன்முறையை தூண்டுவதாக திமுகவினர் குற்றம் சாட்டினர். விவகாரம் விஸ்வரூபம் எடுப்பதை உணர்ந்த ஆதவ் அவசரமாக அந்த போஸ்டை டெலீட் செய்தார். இருப்பினும் அவரது போஸ்ட் தொடர்பான ஸ்கிரீன்ஷாட் வேகமாக பரவி வருகிறது. ஆதவை திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் கடுமையாக ஒருமையில் வசைபாடினார். அவர் கூறியதாவது: அமலாக்கத்துறை பிடியில் சிக்கியிருக்கும் ஒரு கேடுகட்ட ஊழல்வாதி கூட்டத்தை காட்டி அரசியல் பேரம் செய்ய நினைத்து ஒரு பேரிழப்பை பெருந்துயரை உருவாக்கி காட்டிய ஆணவ கூட்டத்தின் சூத்திரதாரி புரட்சி வெடிக்க வேண்டும் என்கிறான். புரட்சி என்றால் பணம் கொடுத்து 100 இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலம் நிகழ்த்தி காட்டிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறாரா என்று சாடியுள்ளார்.